காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் அம்பேத்கர் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த பழனி செந்தில் மற்றும் பழனியின் மகன் விக்ரம் ஆகியோர் அவரை தகாத வார்த்தையில் பேசி பொது வெளியில் கொலை மிரட்டலும் விடுத்தனர். மேலும் மக்கள் பணி செய்ய விடாமல் தடுத்தனர். இதுகுறித்து காஞ்சி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்ததன் பேரில் காவல் நிலையம் அழைத்து ஆய்வாளர் விசாரணை செய்தார். அந்த விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவர் மீது மேற்படி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் கோரிக்கை மனு வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசறை செல்வராஜ், மண்டல துறை செயலாளர் பருத்திக்குளம் மாவட்ட துறை செயலாளர் திருமாதாசன், தொகுதி துறை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன், நகர செயலாளர் நகர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் லோகநாதன், செவிலிமேடு ரமேஷ், ஜெய்சங்கர், நகர நிர்வாகிகள் வாசு, பாஸ்டர் சாலமோன், ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி, கதர்பூர் கோபி, டாக்டர் அம்பேத்கர் நகர் முகாம் தொழிலாளர் நவீன், ஆகாஷ் சக்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர மகளிர் அணி அமைப்பாளர், காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கௌதமி திருமாதாசன் அவர்களை அம்பேத்கர் நகர் பகுதியை சிமெண்ட் சாலை போடுகின்ற பணியில் இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பழனி மற்றும் அவருடைய உறவினர்கள் சிலர் தகாத வார்த்தைகளால் பேசி மக்கள் பணியை செய்வதை நிறுத்தியிருக்கின்றனர். இதை கேட்டதற்கு எங்களது மாமன்ற உறுப்பினரை தகாத வார்த்தைகளால் அவமதித்து இழிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக கடந்த 26/8/2024 அன்று காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தோம். அந்த புகாரின் பேரில் இன்று விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். விசாரணையில் மகளிர் எஸ்ஐ விசாரித்தார். அதன் பிறகு ஆய்வாளர் வந்த பிறகு ஆய்வாளர் விசாரித்தார். ஆய்வாளர் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் முறையிட்டு இருக்கின்றோம்.